இங்க ஒருத்தன் பாடியில கல்ல கட்டி கூவாத்துல போடுவான். ஆனா போட்ட ஃபோர்ஸ்க்கு கல்லு உடஞ்சிரும். அது இவனுக்கு தெரியாது. அது மேல வராம இருக்க ஒருத்தனை காவலுக்கு போட்டு இவன் போயிட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேனை பார்த்து, நீங்க சொன்ன வேலையை பக்காவா முடிச்சிட்டேன், பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் நீங்க எப்ப கேக்குறீங்களோ அதை எடுத்துட்டு வந்து குடுக்கறேன் அப்படின்னு சொல்லுவான். அவனும் ஓகே சொல்லுவான். அப்படியே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட மேனேஜர் கடையில வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டு 3000 ரூபாய் காசு கொடுத்து கரண்ட் பில் கட்டிட்டு வர சொல்லுவாங்க. அவ ரோட்ல அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே போனதுல பணத்தை கீழே விட்டுருவா. அப்ப அந்த வழியா வந்த ஒரு குப்பை பொறுக்கிற பையன் அதை எடுத்து பார்த்துட்டு யாருதுன்னு கேட்டு குடுக்கலான்னு சொல்லுவான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது கீழே கிடந்தது தானே, நம்மளே வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு திரும்பி வந்து பணத்தை காணோன்னு அழுதுட்டே தேடிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இவன் போய் அந்த பொண்ணு கிட்ட இந்த பணத்தை கொடுத்துருவான். அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாத இவனோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அப்புறம் அந்த பொண்ணு ஒர்க் பண்ற கடையில இருக்க வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவன்ட்ட டெய்லி கொடுத்துட்டு இருக்கும். அப்படியே 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் இவன் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்கூல் படிக்கிற குட்டி பாப்பாக்கு ஃபிட்ஸ் வந்துரும். இவன் பக்கத்துல இருந்தவங்கள்ட்ட கார் கீயை புடுங்கிட்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து காப்பாத்துவான். கார் கீயை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு, சாரி சார், அந்த பொண்ணை காப்பாத்ததான் அப்படி பண்ணேன்னு சொல்லுவான். அவங்களும் சரி பரவாயில்ல, நீ நல்லது தானே பண்ணிருக்க, நான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன், உனக்கு எப்ப என்ன ஹெல்ப் வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லி கார்டை கொடுத்துட்டு போவான். கூவத்துல போட்ட பாடி 3 நாள் கழிச்சு மேல வந்து ஆத்துல மிதந்து போயிடும். அது அவனுக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த குப்பை பொறுக்கிற பையன் ஆத்தோரமா குப்பை பொறுக்கிட்டு இருப்பான். அப்ப மிதந்து வர அந்த பாடியை இழுத்து ஓபன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அவனுக்கு பயங்கர ஷாக்கு. உள்ள அது ஃபுல்லா வெறும் பணமா இருக்கும். அப்புறம் தான் தெரியும் அந்த பிசினஸ் மேனோட பிளாக் மணியை தான் இவன் கல்ல கட்டி ஆத்துல போட்டிருப்பான்ட்டு. இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு பயந்து இவன் கிட்ட கொடுத்து மறைச்சு வைக்க சொல்லியிருப்பான். அப்புறம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரவுடிக்கு கால் பண்ணி அந்த பணத்தை திருப்பி எடுத்துட்டு வர சொல்லுவான். இவனும் ஆளுங்களை விட்டு கூவத்துக்குள்ள இறங்கி தேடி பார்ப்பான். ஆனா பேக் கிடைக்கவே கிடைக்காது. அந்த குப்பை பொறுக்கிற பையன் அந்த பேகை எடுத்து மறைச்சு வச்சு அதுல இருக்க பணத்தை எடுத்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் இவனோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டி ஆபரேஷன் பண்ணாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. இவன் ஃப்ரெண்டோட ஆபரேஷனுக்கு நான் பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு வரும்போது ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் இருந்ததால பணத்தை கட்டாம போயிடுவான். இதுல அவனோட ஃப்ரெண்டு இறந்துருவான். அதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் மேல கோவப்பட்டு அவங்க கிட்ட பேசாம போயிடுவாங்க. அப்புறம் இவன் லவ் பண்ற பொண்ணுக்கு வீட்டுல அலைன்ஸ் பார்த்ததால அந்த பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு போயிடலாம்னு சொல்லி கிளம்பி போவான். அந்த பொண்ணு இவன் கிட்ட இருக்க பணத்தை பார்த்து ஏது இவ்வளவு பணம்னு கேட்பா. இது எனக்கு கீழே கிடைச்சதுன்னு சொல்வானா. நீ அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படாத உன்னோட குணத்தை பார்த்துதான் உன்னை லவ்வே பண்ண. ஆனா நீ எப்ப அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டியோ இனிமே நான் உன்னை நம்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் விட்டுட்டு போயிருவா. இவன் அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். இந்த பணத்தாலே என் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க, நான் லவ் பண்ண பொண்ணும் என்னை விட்டு போயிட்டா, இந்த பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி முன்னாடி இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தன் கார்டு கொடுத்திருப்பான்ல, அவனுக்கு கால் பண்ணி அவன் கிட்ட கொடுத்துருவான். அதை தெரிஞ்சுக்கிட்ட இவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவன் லவ் பண்ண பொண்ணும் திருப்பியும் அவன் கூட வந்து சேர்ந்துருவாங்க.